இன்னைக்கிலேருந்து ஜிஎஸ்டி 2.0 அமலுக்கு வரப்போகுது. என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் நமக்கு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி நம்ம ஜிஎஸ்டியில் மொத்தமாக 4 கேட்டகரியாக பிரிச்சிருந்தாங்க. 5%, 12%, 18%, 28%. அதை தாண்டி ஸ்பெஷலாக 40% இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 5% அண்ட் 18% மட்டும்தான் மெஜாரிட்டி ஆஃப் த டெய்லி எசென்ஷியல்ஸ் அண்ட் கூட்ஸ் ஃபால் ஆகும். அதை தாண்டி 40%ல் ரொம்ப லக்ஸூரியஸான ஐட்டம்ஸ் அண்டு சின் கூட்ஸ்னு சொல்லப்படுற டொபாக்கோ அண்ட் இட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அது எல்லாமே அடக்கும். காமன் பீப்புளுக்கு இதோட இம்பேக்ட் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். என்னென்ன கேட்டகரியில் எப்படி இம்பேக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு ரிலேட்டடாக எடுத்தோம்னா டெய்ரி அண்ட் இட்ஸ் சப் ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி பிஸ்கெட்ஸ், அப்புறமா எசென்ஷியல்ஸில் டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஷேவிங் க்ரீம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ். டிரான்ஸ்போர்ட்டில் பைக், 2 வீலர் 3 வீலர் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த ஐட்டம்ஸ். அதை தாண்டி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹோம் இன்சூரன்ஸ், இதுக்குள்ள ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு மொத்தமாகவே ஜிஎஸ்டி லிவி பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.